விஷயங்களுக்கு பணிந்து கொள்ள வேண்டும். கொரோனா வந்தது, பணிந்து கொண்டோமா இல்லையா? பணிந்து கொண்டவர்கள் உயிரோடு இருக்கிறோம், பயந்து கொண்டவர்கள் பணிவோடு இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். சில விஷயங்கள் எதிர்க்கத்தக்கன, சில விஷயங்கள் பணியத்தக்கன. பணிவு என்பதும் ஒரு ஆயுதம் தான் என்று இந்த தலைமுறைக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் என்று புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது. டீச்சர்ஸ் எல்லாம் பகைக்க கூடாது தெரியுமா? போலீஸ்காரங்களையும் பகைக்க கூடாது, வக்கீல்களை பகைக்க கூடாது, டாக்டர்ஸ பகைக்க கூடாது. ஏன் பகைக்க கூடாது? பிளக்க பிடுங்கி விட்டுருவாங்க. பயந்து இருக்கணும். எனக்கு அவ்வளவு கோபம் இருந்தது என் டீச்சருக்கு முன்னால, பகைக்கவே இல்லையே. அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். பகைக்க கூடாது. கற்றவள், நீ வெறும் உழைத்து போட மட்டுமே லாயக்கானவள், நீ எதற்குமே சரியா வரமாட்ட, நீ தோற்று போகவே பிறந்தவள், நீ என்ன நிராகரித்து என்னை கசக்கி பிழிகின்ற பொழுது என் ஆற்றல் எல்லாம் வீணாக போகிறதே என்ற மன உளைச்சலில் தூக்கம் வராமல் நான் தவித்து படிக்கின்ற பொழுது இந்த தொலைபேசியில் நீ தோன்றுகிறாய். நீ சொல்கிறாய், இந்த உலகத்திலேயே பேரழகானவள் நீதான், உன்னுடைய ஆற்றல் தான் உன் வாழ்க்கை வடிவமைக்க போகிறது, நீ தோற்க கூடாது, நஷ்டம் வரலாம், வாழ்க்கை எதிர்கொள், நாளை விடியல் உனக்காகத்தான் என்று நீ சொல்லுகின்ற பொழுது என் மனம் அமைதியாகிறது. நான் அடுத்த விடியலுக்காக காத்திருக்கின்ற பொழுது ஆழ் மன உறக்கத்தில் போகிறேன். உன்னால் ஒன்றும்